ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இலக்கணங்கள் மட்டும் தனியாவே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுல 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள்ல பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் 7th 8th 9th இந்த மாதிரி 10th வரைக்கும் இலக்கணங்களும் 11th 12th முக்கியமான இலக்கணங்களும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸா வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போறோம். மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. சரிங்களா? 9 இயல்ல நம்ம என்னென்ன இலக்கணம் பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். ஓகேவா? எல்லாமே 6th இருந்து 6th 7th 8th 9th 10th ஃபுல்லுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டென்ட் பேஜ் தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். I'm sorry. இப்போ கண்டென்ட்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த 6ஆம் வகுப்பு இலக்கணத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்குறோம். சரிங்களா? இப்போ 6ஆம் வகுப்பு இயல் 1ல என்ன இலக்கணம் பார்க்க போறோம்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்னு பார்க்குறோம். அடுத்து என்ன பார்க்குறோம்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற அந்த இயல்ல மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்க்குறோம். அடுத்து இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கண டாபிக் பார்க்க போறோம். அதே மாதிரி மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி சுட்டு எழுத்துக்கள்னா என்ன, வினா எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். 4 வகை சொற்கள் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து பெயர்ச்சொல் அப்படிங்கிறத பார்த்துட்டு அணி இலக்கணத்தோட 6th இருக்கக்கூடிய இலக்கணம் நமக்கு நிறைவடையுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம முதல் இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் பார்த்துடலாம். முதல் இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையில இப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனிச்சான், மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும்ன்றத வரையறை செய்தான். அந்த வரையறைகள் தான் இலக்கணம் சொல்லியிருக்காங்க. அப்ப இலக்கணம் அப்படின்னா என்ன டெபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதோட வரையறைகள். ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மொழியை எவ்வாறு பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கறதுக்கான வரையறைகள் தான் இலக்கணம் அப்படின்னு இலக்கணத்துக்கு ஒரு டெபினிஷன் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே புக்ல கொடுக்கறத ஒரு வரி விடாம நம்ம படிச்சுக்குவோம். அது நமக்கு என்னைக்குமே நல்லது. சரிங்களா? இப்ப தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பத்தி பார்க்க போறோம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பொறுத்த வரைக்கும் 5 வகைகளாக இலக்கணத்தை பிரிக்கிறாங்க. ஒண்ணு எழுத்து இலக்கணம், இன்னொன்னு சொல் இலக்கணம், அடுத்து பொருள் இலக்கணம், அடுத்து யாப்பு இலக்கணம், அடுத்து அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தை 5 வகையான இலக்கணமா பிரிக்கிறோம். சோ இதுதான் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? ஓகே. இப்ப எழுத்து அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். எழுத்து அப்படின்னாவே நமக்கு தெரியுது. அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக, இப்ப ஆங்கிற ஒரு எழுத்தை நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஒலிக்கிறோம், அப்புறம் அதை வரி வடிவமா எழுதுறோம். அதுதான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இதே மாதிரி இந்த இதுல இந்த பாடத்திலையும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. 5 வகை இலக்கணம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எழுத்துனா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப எழுத்துனா என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எந்தெந்த எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களா சொல்றோம். அடுத்து மாத்திரை, அதாவது அந்தந்த எழுத்துக்களுக்கு உரிய மாத்திரை என்னென்னு பார்க்கிறோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் தான் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மெய்யெழுத்துக்களை பத்தி பார்க்கிறோம். அதே மாதிரி அது என்னென்ன வன்மையா ஒழிக்கிறது, என்னென்ன மென்மையா ஒழிக்கிறது, அதாவது வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து, இதெல்லாம் பத்தி நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி ஆயுத எழுத்து பத்தி பார்க்க போறோம். அவ்வளவுதான். இந்த பாடத்துல இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் எழுத்து அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்ப உயிரெழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? உயிரெழுத்து அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு
முன்னாடி என்ன பார்த்தோம்? இலக்கணம் பார்த்தோம். 5 வகையான இலக்கணம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். 5 வகையான இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு பார்த்துருக்கோம். எழுத்துனா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதுதான் எழுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். உயிருக்கு முதன்மையானது என்னது அப்படின்னு சொன்னோம்னா, உயிருக்கு முதன்மையானது காற்று. ஸோ அந்த இயல்பாக காற்று வெளிப்படும் போது ஏற்படக்கூடிய எழுத்துக்களை தான் உயிர் எழுத்துக்கள் சொல்றாங்க. அதனாலதான் அந்த எழுத்துக்களுக்கு பேரே உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த முதன்மையான காற்றுல இருந்து அந்த காற்று இயல்பா காற்று நம்ம சாதாரணமாவே இப்ப குழந்தை அழுகும் போதே வந்து தொடர்ந்து அழுதுச்சு அப்படின்னா இம்மா அப்படிங்கிற மாதிரி தான் அழுகும். சரிங்களா? ஸோ வந்து அந்த காற்று இயல்பா வெளிப்படும் போதே நமக்கு வந்து அந்த அப்படிங்கிற எழுத்து வந்து உருவாகுது. அந்த மாதிரியான ஆல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் எல்லாமே காற்றை முதன்மையாக கொண்டுதான் வந்து வெளிப்படுது. அதனாலதான் அதை வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வாயை திறத்தல். அப்ப அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம வாயை வந்து திறக்கிறதுனாலையும் உதடுகளை விரித்தல்னாலையும் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகள் மூலமாவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இருந்து வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை வந்து நம்மளால ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அதை வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா 12 உயிரெழுத்துக்கள். மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. இருந்து வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இந்த உயிர் எழுத்துக்கள்லயே குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ இது எல்லாமே குறுகி ஒலிக்கக்கூடியது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய எழுத்துக்கள் எல்லாமே நீண்டு ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களை வந்து குறில் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் எப்படி சொல்றாங்க? குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவே நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் அப்படின்னும், நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 இருக்கு. அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 இருக்கு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து கால அளவு இருக்கு. சோ அந்த கால அளவை வச்சுதான் அதை வந்து குறிலா நெடிலானே சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம அப்படின்னு சொல்றதுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் கால அளவு வித்தியாசப்படும். சோ குறுகி ஒழிச்சுச்சுன்னா அது குறில் எழுத்து அப்படின்னு சொல்றோம். நீண்டு ஒழிச்சுச்சுன்னா அதை வந்து நம்ம நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்து மாத்திரை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். மாத்திரை அப்படின்னா என்ன? மாத்திரைனா நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. இது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான மாத்திரை. அந்த எழுத்தை ஒழிக்கும் போது நமக்கு எவ்வளவு கால அளவு ஏற்படுதோ அதை பொறுத்துதான் மாத்திரையின் அளவும் வந்து மாறுபடும். சரிங்களா? சோ மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. சரிங்களா? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம். ஒரு முறை நீங்க கண் சிமிட்டுறதுனாலையும் ஒரு கை நொடிக்கிறதுனாலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால அளவை தான் நம்ம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவுக்கு எவ்வளவு மாத்திரைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத்திரை. குறில் எழுத்தை நீங்க ஒலிக்கணும்னா இப்படின்னு சுன்றக்குள்ளையும் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சரியா? அப்படின்னு நீங்க சொல்லும்போது நெடில் எழுத்தா அது மாறுது. அப்ப நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டீங்கன்னா 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்ததுதான். ஆனாலும் ஏன் நம்ம திரும்ப பாக்குறோம்னா சின்ன விஷயங்களை கூட நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. காரணம் கூற்றுல கேட்டாலும் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா படிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இது வந்து நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். சரிங்களா? டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஓகேவா? மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்கள்னா 18 இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. மெய் என்பது உடம்பு அப்படின்னு பொருள் இருக்கு. இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தோட பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலோட இயக்கம் வந்து மெய் எழுத்துக்களுக்கு முக்கியமானது. ஸோ வந்து இக்குல இருந்து இன்னு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வந்து 18 எழுத்துக்கள் வந்து நமக்கு மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லி பிரிக்கிறாங்க. எதை? மெய் எழுத்துக்களை எதை பிரிக்கிறாங்க?
மெய்யெழுத்துக்களை பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துக்களை வந்து 3 விதமா வந்து பிரிக்கிறாங்க. அப்ப மெய்யெழுத்துக்களுக்கு கால அளவு எவ்வளவுன்னு பாக்குறோம். அப்ப மெய்யெழுத்துக்களை நீங்க ஒலிக்கணும்னா கால அளவு அரை மாத்திரை. சரிங்களா? இதுவே குறில் எழுத்துக்களை நீங்க ஒலிக்கணும்னா அதுக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம்? 1 மாத்திரைன்னு பார்த்தோம். இது மெய்யெழுத்துக்கள். அப்ப நெடில் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 மாத்திரை. சரிங்களா? இந்த மாத்திரையோட அளவு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த ஆயுத எழுத்து பின்னாடி வருது. ஓகே, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் ரிவிஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ மெல்லினம் அப்படின்னா ஞன நமன அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் மெல்லினம். சரிங்களா? வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் கசட தபரன்னு சொல்றோம். அதுக்கு மேல புள்ளி வச்சோம்னா வல்லின மெய்யெழுத்துக்கள். இடையின மெய்யெழுத்துக்களுக்கு எரல வளலன்னு அதுக்கு மேல புள்ளி வச்சீங்கன்னா இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரைன்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து வன்மையா ஒலிக்கக்கூடியது, மென்மையா ஒலிக்கக்கூடியது, வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம இடையில ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேதான் நம்ம கசட தபரை தான் பார்க்க போறோம். கசட தபர அப்படிங்கிற 6மே வந்து வன்மையாக ஒலிக்கிறது. ஓகேவா? அப்ப வன்மையாக ஒலிக்கிறதுனால இதை வந்து என்னது வல்லினம் சொல்றாங்க. அடுத்து ஞன நமனன்னு சொல்றாங்க. இது 6மே மென்மையாக ஒலிக்கிறதுனால இதை வந்து மெல்லினம் சொல்றாங்க. எரல வளலன்ற 6மே வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிப்பதனால இதை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உயிர் மெய்னா என்னன்னு பாக்குறோம். அப்ப உயிர் மெய் அப்படின்னா என்னன்னா மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12மே சேர்ந்துச்சுன்னா அதுதான் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, மெய்யெழுத்துக்கள் வந்து இங்க இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கா, இந்த மெய்யெழுத்துக்கள் 18ஓட சேர்ந்து உயிரெழுத்துக்கள் ஆல இருந்து அவு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இக்கு கூட்டலா கான் வருமா, இதுவே இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா கா அப்படின்னு வருமா. சோ அப்ப இக்கு கூட்டல் ஈன்னு வந்துச்சுன்னா அப்ப கீன்னு வரும். அப்ப மெய்யெழுத்துக்கள் 18 கூடவும் இந்த உயிரெழுத்துக்கள் 12மே சேர்ந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குது. அப்படி உருவாக்குற உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 216 இருக்கு. சரிங்களா? அப்ப உயிரெழுத்துக்கள் நம்ம வந்து எத்தனை பார்த்திருக்கோம்? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை பார்த்திருக்கோம்? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா 216. இந்த 18ஐயும் 12ஐயும் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 216 எழுத்துக்கள் வரும். ஏன்னா ஒரு எழுத்துக்குமே வந்து ஒரு மெய்யெழுத்துக்குமே 12 எழுத்துக்களுமே, இப்ப இக்கு கூட்டல் அவு அப்படின்னு வந்துச்சுன்னா கவுன்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்குல ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் வந்து நமக்கு 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களோட இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குறதுனால இந்த 216 எழுத்துக்களுமே உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி ஆயுத எழுத்து அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். தமிழ் மொழியில் உயிர் மெய் எழுத்துக்கள் தவிர இன்னொரு எழுத்து என்ன இருக்கு? ஆயுத எழுத்து இருக்கு. அப்ப அந்த ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எவ்வளவு கால அளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரை மாத்திரை தான். அப்ப மெய்யும் ஆயுதமாக தான் செய்யுளில் கருதப்படும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே இருக்கு. சரிங்களா? செய்யுளில் மெய்யும் ஆயுதமாகவே கருதப்படும், ஆயுதமும் மெய்யாகவே கருதப்படும் நினைக்கிறேன், மாற்றி சொல்றேன். ஆனா மெய்யும் ஆயுதத்துக்கும் ரெண்டுக்குமே ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை தான். சரிங்களா? இதை மறக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி உயிரெழுத்துக்கு உயிர்மெய் குறில் எழுத்துக்கு வந்து நம்ம 1 மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். நெடில் எழுத்துக்கு நம்ம வந்து 2 மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். மெய் எழுத்துக்கு நம்ம வந்து அரை மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். ஆயுதத்துக்கும் அரை மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்த பாடத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஸோ இந்த இயர்ல என்னென்ன பார்த்தோங்கிறத வேணா ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு போவோம். ஒரு பாடத்துக்குமே ஒரு கிளான்ஸ். எப்பவுமே ஒரு பாடம் முடிச்ச உடனே அந்த பாடத்துல என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையுங்கிற டாபிக்ல இலக்கண வகைகள் 5ன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி எழுத்துனா என்னன்னு பார்த்திருக்கோம். உயிரெழுத்துக்கள் வந்து 12ன்னு பார்த்திருக்கோம்.
அதே மாதிரி குறுகி ஒழிச்சுச்சுன்னா அது குறில் எழுத்து 5 இருக்கு, நீண்டு ஒழிச்சுச்சுன்னா 7 இருக்கு. மாத்திரையை பொறுத்த வரைக்கும் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் 18 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லியிருக்கோங்க. இது வன்மையாக ஒழிக்குது, இது மென்மையாக ஒழிக்குது, இது இரண்டுக்கும் நடுவுல ஒழிக்கிறதுனால இடையினம் சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அரை மாத்திரைன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. உயிர்மெய் எழுத்துனா என்னன்னு பாக்குறோம். உயிர்மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்த்து மொத்தம் ஆக மொத்தம் 216 எழுத்துக்கள் தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான், மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை தான். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த இயலுக்கு போயிடலாம். இது முதல் இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த இயல்ல என்ன இலக்கணம் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த இயல்ல என்ன இலக்கணம்? ஓகே, இயல் 2ல முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களோட 2 வகைகள் பார்க்கிறோம். முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சார்பெழுத்துக்கள்ல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி உயிர்மெய் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே உயிர்மெய் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆயுதம், அதை பத்தி ஆயுதத்தை பத்தி ஒரு இது விளக்கம் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடத்துல இவ்வளவுதான் பார்க்க போறோம். ஓகே, சோ முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே அதுக்கு 2 வகைப்படுது. ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து, சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பதே இந்த முதல் எழுத்துக்கள் தான். அப்போ முதல் எழுத்துனா என்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்து சேர்ந்ததுதான் முதல் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த முதல் எழுத்துன்னு சொல்றாங்கன்னா, பிற எழுத்துக்கள் இயங்குவதற்கு இந்த முதல் எழுத்து காரணமா இருக்கிறதுனால இதை நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்கள் 30 இருக்கு இல்லையா, இந்த 30ஐ சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்பு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 10 வகைப்படும். ஓகேவா? உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே சார்பெழுத்துக்களோட வகைகள். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதனால்தான் இந்த எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம்னா, உயிர்மெய், ஆயுதம், இது 2 பத்தி தான் படிக்க போறோம். இந்த உயிர்மெய்யும் ஆயுதமுமே எந்த வகையில ஒண்ணுதான்? சார்பெழுத்துக்களோட வகைகள்ல ஒண்ணு. ஓகேவா? அப்ப உயிர்மெய் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிர்மெய்யை பொறுத்த வரைக்கும் உயிர்மெய் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. நம்ம போன இயல்லையே சொன்னேன். அதாவது இப்ப இக்கு மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் என்ன எழுத்து தோன்றுது அப்படின்னு சொன்னோம்னா உயிர்மெய் எழுத்து தோன்றுது. இதே மாதிரி இக்குல இருந்து ஆல இருந்து அவு வரைக்குமே போட்டீங்கன்னா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னதுதான்? இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? எப்பவுமே அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல எந்த குழப்பமுமே வரக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி உயிர்மெய்யை பொறுத்த வரைக்கும் வேற என்ன சொல்றாங்கன்னா, உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்ப உயிர்மெய் எழுத்துல அதே காவே வச்சுக்கோங்க. உயிர்மெய் எழுத்துனா கான்னு பார்த்துட்டோம். இதோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? நம்ம இக்கு பிளஸ் ஆண் தானே இதோட இது. சரிங்களா? அப்ப உயிரும் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒட்டி இருக்கும். அதோட வரி வடிவம், அதாவது இந்த உயிர் மெய் எழுத்தோட வரி வடிவம் எப்படி இருக்குன்னா, அந்த
மெய்யல், அதாவது மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஏன்னா இக்கு போடுறதுக்கு தானே நம்ம வந்து முதல் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சாதானே வந்து அது மெய்யெழுத்து. அப்ப இந்த காங்கிறது மெய்யெழுத்தை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்ப நமக்கு கா அப்படின்னு சொல்லும் போது எந்த சவுண்ட்ல முடியுது? ஆங்கிற சவுண்ட்ல முடியுதா? சோ அப்ப அது வந்து ஒலிக்கும் கால அளவு. கால அளவுனாலே வந்து நமக்கு வந்து இப்ப ஆன்றது வந்து குறில் தானே. அப்ப குறியில வந்து நம்ம கான்னு சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு மாத்திரை தான் வரும். இதுவே கா அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மாத்திரை வரும். சோ அந்த கால அளவு வந்து உயிர் எழுத்து எப்படி இருக்கோ, குறிலா இருந்தா ஒரு மாத்திரையாகவும், நெடிலா இருந்தா 2 மாத்திரையாகவும் உயிர்மெய்க்கு ஒலிக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். எது? உயிர்மெய். உயிர்மெய் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது வந்து சார்பெழுத்துக்களுள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து ஆயுதம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப ஆயுதம் அப்படிங்கிறது என்னன்னா 3 புள்ளிகளை உடைய. ஆயுதம்னா நமக்கு தெரியும் அக்கு. சரிங்களா? பேச்சு வழக்குல நம்ம சொல்றது அக்கு. ஆனா எழுத்து வழக்குல அதை நம்ம ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேற என்னென்ன பேரெல்லாம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, வேற வேற என்னென்ன பேர் இருக்குன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஆயுதம் நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப வந்து அதாவது இப்படி எழுதிக்கிறா. இப்ப அஃது அப்படின்னு தான் போடுவோம். சரிங்களா? அப்ப ஆயுதம் அப்படிங்கிறது வந்து தனியா வராது. அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும். இதுக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்துதான் வரும். என்ன வரும்? கசட டபரல இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தா இருக்கணும். இப்ப தால இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஊ இதுதான் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தா வந்திருக்கு. சரிங்களா? இது தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நமக்கு ஆயுதம் வந்து எப்பவுமே தனித்து இயங்காது. அடுத்து முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து ஒரு சார்பெழுத்து. அப்ப உயிர் மெய்யும் ஆயுதமும் ஒரு சார்பெழுத்து. சரிங்களா? உயிர்மெய் எழுத்து எத்தனை பார்த்தோம்? 216 பிளஸ் இந்த ஆயுதமும். இப்ப இந்த பாடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த இயல்ல இந்த 2வது பாடத்துல இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சோ இப்ப இந்த இயல்ல என்னென்ன பார்த்திருக்கோம், இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு போயிடும். ஓகேவா? அப்ப முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எழுத்துக்களோட வகைகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையா இருக்கு. ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் வந்து 30 இருக்கு. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்த்து மொத்தம் முதல் எழுத்து 30 இருக்குன்னு பார்த்திருக்கோம். சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் பார்த்திருக்கோம். அந்த சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும் பார்த்திருக்கோம். வேற என்ன பார்த்திருக்கோம்னா இந்த உயிர்மெய்யும் ஆயுதம் பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். சோ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா இந்த முதல் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும், முதல் எழுத்து கிடையாது உயிரெழுத்துக்களும், மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வந்து இயங்குவதால் வந்து உயிர்மெய் தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆயுதம் பார்த்திருக்கோம். ஆயுதத்துக்கு வந்து 3 பேர் இருக்கு. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் சொல்லிட்டு 4 பேர் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தனக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. தனக்கு முன்னாடி வந்து அதாவது ஆயுதம் வந்து தனக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்தையும் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பவுமே வந்து காரணம் கூற்றுல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து எப்பவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணத்தை வந்து பார்த்துருவோம். இப்ப 2 இயல் முடிச்சிருக்கோம். 3வது இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். மொழி முதல், மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? நம் தமிழ் மொழியின் சொற்கள் நான் எளிதாக ஒலிக்கும் வகையில உருவாயிருக்கு. இது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. அதுல இருந்து நமக்கு வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
ஓகேவா? சோ வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். அவ்வளவுதான். ரொம்ப பாயிண்டா எதுவும் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மொழியை நம்ம அறிந்து கொள்ளணும்னா அந்த மொழியை இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ பிழையின்றி எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடங்கள்லயுமே வராது. முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் வரும் எழுத்துக்கள் பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் தான் என்ன, மொழி இறுதி எழுத்துக்கள். தமிழ்ல சில எழுத்துக்கள் தான் மொழி முதல்ல தான் வரும், சில எழுத்துக்கள் மொழி இறுதியில தான் வரும். வேறு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது தமிழ் மொழியே கிடையாது. இதுதான் இந்த பாடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே. அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொழி அப்படின்னா மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொல்லோட முதல்ல வர எழுத்தை தான் மொழி முதல் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதல்ல வரும். ஆல இருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதலில் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? ஓகே. அடுத்து அதே மாதிரி நம்ம இப்ப மொழி முதல் எழுத்துக்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்துட்டோம்னா இந்த பாடம் அவ்வளவுதான். மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன, மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன, மொழி இறுதியில வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடத்துல பார்க்க போறோம். அவ்வளவுதான். இந்த சின்ன பாடம் தான். சரிங்களா? முடிச்சிடும். ஓகே. மொழி முதல் எழுத்துக்கள். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் வரியே நமக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஏன்னா உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு. இந்த 12மே எந்த ஒரு தமிழ் சொல்லா இருந்தாலும் இந்த 12 எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிற எல்லா சொல்லுமே மொழி முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கா சா தா நா பா மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காச தாப்பா, காச தாப்பா நீ முதல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காசை தாப்பா நீ முதல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லி முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லி முதலில் வரும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஞா ஞா யா வா, ஞா ஞா யா வா இந்த வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஞா வரிசையில ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வருமா, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப ஞா அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஞனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுவுமே இந்த காலத்துல நம்ம ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம போட மாட்டோம். அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்கள்ல மட்டும்தான் இந்த ஞா அப்படிங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து ஞா வரிசையில் வரும் ஞா ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம். காசா தாப்பா, ஞா ஞா யாவா, ஞா வரிசையில ஞா மட்டும். அதே மாதிரி ஞால ஞா ஞா ஞே ஞோ இது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் சொல்லின் முதல்ல வராதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி யா வரிசையில யா யா யூ யூ யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும்னு போட்டிருக்காங்க. அப்ப யால இந்த ஆ சவுண்டு, ஆ சவுண்டு, ஊ சவுண்டு, ஊ சவுண்டு, ஓ சவுண்டு, அவு இந்த அவுல முடியக்கூடிய இந்த யகர வரிசையில இந்த எழுத்துக்கள்ல முடியக்கூடிய எழுத்துக்கள் சொல்லி முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப வா வரிசையில வா வா வி வி, வா வா வி வி, வே வே வை வவ் இந்த 8 எழுத்துக்கள். வா வரிசையில ஒரு 8 எழுத்துக்கள், யா வரிசையில ஒரு 6 எழுத்துக்கள், ஞா வரிசையில ஒரு 4 எழுத்துக்கள். அப்படி 2 கூடி இருக்கா? இது ஒரு 4, இது ஒரு 6, இது ஒரு 8. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா?
அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். கா வரிசை எழுத்துக்கள் இதுல வந்து நமக்கு எப்படிதான் வரணும், அதாவது நமக்கு வந்து அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லயே நமக்கு இருக்கு. ஸோ வந்து கா கா கி கி இதை வந்து நமக்கு இப்போவே இந்த வயசுல வந்து நம்ம படிக்கணுமா இல்லை எப்பனாலும் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கப்புறம் எது வரும், கா கா கி கி வரிசை வந்து நீங்க வந்து எழுதி பார்க்கறது நல்லது. ஒரு தடவையாவது கா வரிசையும் எழுதி பார்த்துங்க. மெய்யெழுத்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களே எழுதி பார்த்துங்க. சரிங்களா? அப்பதான் வந்து நமக்கு ஒரு இந்த வரிசையில இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் இதுதான் வந்து அகர வரிசைப்படி நமக்கு வந்து எழுத சொல்லுவாங்க. இந்த வரிசையில தான் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகே, அப்ப மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதல்ல வராது. எப்படி நம்ம உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18மே வந்து சொல்லின் முதல்ல வராது. தா நா ரா லா 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 ரா நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது? தானா ராலா லாலா ரா. அதே மாதிரி ஆயுத எழுத்து எப்பவுமே சொல்லின் முதலில் வராது, தனித்தும் வராது. சரிங்களா? ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசையில மொழி முதல்ல வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதல்ல வராது. இந்த ஞால வந்து பார்த்தோம்ல, ஞால வந்து ஞா மட்டும் வரும். ஞா யா வா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இப்ப 4 6ன்னு பார்த்தோம்னா ஞா யா வா 4 6 8. சரிங்களா? இதெல்லாம் இது தவிர இந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் எதுவுமே மொழி முதல்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டமாரம், ரம்பம், லண்டன் இப்படிலாம் இருக்கே, அப்ப இதெல்லாம் வந்து தமிழ் எழுத்து கிடையாதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இது வந்து ஒரு பிறமொழி சொற்கள் தான். கார்த்திக் அப்படின்றது கூட நமக்கு பின்னாடி பார்ப்போம். அது வந்து தமிழ் சொல் கிடையாது, பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழ்ல ஒளிபெயர்த்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ஏன்னா இந்த டால ஆரம்பிக்கிற தமிழ் எழுத்தே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்னன்னு பாக்குறோம். அப்ப மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்ன? ஒரு மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன, இறுதியில வர முடியாத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரிங்களா? அப்ப சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சொல்லின் இறுதியில வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அப்ப உயிரெழுத்துக்கள் 12ம், அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லி மொழியின் இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஞஞன நமனல இருக்கக்கூடிய நாவை எடுத்துட்டு யரல வளல நா இந்த ஆகிய மெய்யெழுத்துக்களின் 11 மெய்யெழுத்துக்கள்ல ஒரு 11 மட்டும் வந்து இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 18 மெய்யெழுத்துக்கள்ல 11 மட்டும்தான் இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இறுதியில வராததுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மொழியில இறுதி ஆகாத எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. சொல்லோட இறுதியில வந்து எப்பவுமே உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. அந்த ஆல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தனித்து வராது. இப்போ உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இப்ப நசையி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அளபடை. இது என்ன அளபடைனா சொல்லி செயலபடை. அப்ப இதுல மட்டும் நமக்கு உயிரெழுத்து இறுதியில வந்திருக்கு, அப்ப அது வராதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அளபடையில மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில வராது. அப்ப சொல்லின் இறுதியிலையும் வராது, தனித்தும் வராது,
சரிங்களா? 2 கண்டிஷனோட வரும். முன்னாடி வந்து உயிரெழுத்தையும் பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தையும் வச்சுதான் இந்த அக்கு வரும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில வராது. சரிங்களா? ஏதாச்சும் ஒண்ணை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை லைட்டா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் ஆகும். ஓகேவா? உயிர்மை எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில வராது. ஞா எழுத்துல இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நம்ம ஞனம் அப்படிங்கிறது மட்டும் வரும், முதல்ல வரும்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஞா அப்படிங்கிறது வந்து அங்கனம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்து வந்து சொல்லின் முதல்ல வரும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இறுதியில இந்த ஞா வந்து வராது. இப்ப நான் சொன்னேன்னா கார்த்திக், அப்ப இறுதியில வரக்கூடிய அந்த எழுத்து காங் காங் இங்கு வந்திருக்கு. சுஜித் இத்து வந்திருக்கு. சோ இத்துல இருக்கக்கூடிய எழுத்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாங்கிரி இதுவும் வந்து ரீ ரா வரிசையில இருக்கா. அப்ப ரீங்கிறது என்னது? உயிர் மெய் எழுத்து தானே. அப்ப உயிர் மெய் எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீ அப்படிங்கிற எழுத்து வராது. இப்பு, இச்சு இது எல்லாமே வந்து பிற மொழி பெயர் சொற்கள்ல இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக தான் இடம்பெறுது. அப்ப இது எல்லாமே வந்து தமிழ் எழுத்து கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி எகர வரிசையில் கே முதல் நே முடிய எகர வரிசையில் கே முதல் நே வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உகர வரிசையில நோ தவிர உயிர்மை எழுத்துக்கள் இறுதியில வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் அப்படிங்கிற பொருள்ல மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நோ அப்படிங்கிறது வந்து இறுதி எழுத்தா வராது, ஆனா தனியா வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். நோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா துன்பம் அப்படிங்கிறதா மீனிங். சரிங்களா? இப்ப சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில வரும். இடையில வரக்கூடியது நம்ம இது வரைக்கும் பார்த்தது முதல்ல வரக்கூடியது இறுதியில வரக்கூடியது பார்த்தோம். இப்ப இடையில என்னென்ன வருதுன்னு பாக்குறோம். சாரி, மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும் அப்படின்னு இருக்காங்க. உயிர் மெய் எழுத்துக்களும் சொல்லின் இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நான் சொன்னேன்னா தனித்தும் வராது, இறுதியிலையும் வராது. தனித்தும் வராது, இறுதியிலையும் வராது, இடையில மட்டும்தான் வரும். என்னது? ஆயுதம். சரிங்களா? அடுத்து அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லின் இடையில வரக்கூடியது அளபெடையில மட்டுமே வந்து இந்த உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அளபெடையை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்களும் வந்து இறுதியில வரும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில கூட வரும். எப்படி வரும்? படுவும். சரிங்களா? அப்ப உயிரெழுத்துக்கள் வந்து இடையில வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அளபெடையில மட்டும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இயல்ல இருக்கக்கூடிய நம்ம இது பார்த்துட்டோம். நம்ம இந்த இயல்ல என்ன இலக்கணம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஸோ இறுதி எழுத்துனா என்ன, முதல் எழுத்துனா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் வந்து இந்த பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. அப்ப இயல் 3ல இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இயல் 4ல இருக்கக்கூடிய இலக்கணத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இயல் 4ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் பார்க்க போறோம். இப்ப இயல் 4ல இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு இலக்கணமாக கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தான். தொடர்ச்சியா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது இன எழுத்துக்கள்ல பார்க்கிறோம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றுக்கு இடையில வந்து ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதாவது நம்ம ஒலிக்க போற முயற்சியும் பிறக்கிற இடமும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள்
நம்ம வந்து ஒலிக்கிற முயற்சி, பிறக்கிற இடம், ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை தான் வந்து நம்ம வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கு, 6 மெல்லின எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? 6 வல்லின எழுத்துக்களுக்குமே இந்த 6 மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்களா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்கள்ல மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த படத்தை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? அதாவது இந்த கசட தபர இருக்கு இல்லைங்களா, கசட தபர இது வந்து என்னது, வல்லினம். சரிங்களா? அதே மாதிரி ஞஞன சாரி கா சா தா தா பா ரா இது வந்து 6 வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இதுக்கு இனமானது வந்து ஞஞன நமன, ஞா ஞா நா நா மா நா. இந்த எழுத்துக்கு இந்த எழுத்து தான் இன எழுத்தா வரும். சாவுக்கு இந்த ஞா தான் இன எழுத்தா வரும். அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கான் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்குதான் வரும், சாவுக்கு இஞ்சு தான் வரும், இட்டுக்கு இன்னு தான் வரும். சோ இந்த மாதிரி 6 வல்லின எழுத்துக்களுக்குமே 6 மெல்லின எழுத்துக்கள் இந்த ஆர்டர் படி தான் வரும். இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு வந்து இன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன எழுத்துக்களாக வருது. ஓகேவா? அதே மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இப்ப பாத்தீங்கன்னா வந்திருக்கா, காவுக்கு இனமான கான்றது வல்லின எழுத்து, ஞான்றது மெல்லின எழுத்து. இதுக்கு வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து வந்திருக்கு. மஞ்சள், மண்டபம். சரிங்களா? சந்தனத்துல சந்தனம், அம்பு, தென்றல். சரிங்களா? இது எல்லாமே வந்து இன எழுத்துக்கள் சொல்றாங்க. இதே மாதிரி இடையின எழுத்துக்கள் 6மே வந்து ஒரே இனமா தான் இருக்கும். இந்த எரல வளல அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரே இனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அ ஆ இ ஈ உ ஊ, இந்த எழுத்துக்களுமே வந்து இந்த மெய்யெழுத்துக்கள் மாதிரியே இந்த உயிரெழுத்துக்களுக்குமே இன எழுத்துக்கள் இருக்கு. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிலுக்கு நெடில் எழுத்தும் நெடிலுக்கு குறில் எழுத்தும் தான் இனமா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களா வரும். எதுல? உயிர் எழுத்துக்கள்ல, ஆல இருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள்ல. இதுவே குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்னும் இன எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இன எழுத்து என்னன்னா ஈ. சரிங்களா? இதுவே அவ் அப்படிங்கிற எழுத்துக்கு எது இன எழுத்தா வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊங்குற எழுத்து தான் வந்து இன எழுத்தா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அப்ப 2 உயிரெழுத்துக்களும் இப்ப சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டா வராது. இப்படி சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டா வராது. அளபடையில மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அளபடையில மட்டும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அதுல மட்டும் நம்ம அளபடை பார்க்கும்போது பார்ப்போம். அதுல மட்டும் இன எழுத்துக்கள் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா நெடிலை தொடர்ந்து ஒரு குறில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்களா, ஓ ஓதல், தோ ஊம். அப்ப நெடிலுக்கு அடுத்து குறில் வந்திருக்கா. சோ இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி வரும், அளபடையில மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இந்த இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம முடிச்சிருக்கோம். சோ இயல் 4ல இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இயல் 5ல இருக்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இயல் 5ல இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பரை டைரக்டா போயிட்டோம்னா நமக்கு டக்குனு வந்துடும். ஸோ 4 தான் இது, 5 5வது இலக்கணம் என்னன்னு பார்க்குறோம். ஐந்தாவது பாடத்துல மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து 5வது இயல்ல இருக்கக்கூடிய மயங்கொலிகள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 4 இயல் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து 5வது இயல் பார்க்க போறோம். மயங்கொலிகள். அந்த 1 minute, just a minute. மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப சில சொற்களை வந்து நம்ம உச்சரிக்கும் போது வந்து சில நாம வந்து இப்போ இந்த நா இந்த நா இந்த நா அப்படி இருக்கும் இல்லைங்களா, 3 சொல்லினா 2 சொல்லினா நகரனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருள் வேறு மாத்தி போட்டுட்டோம்னா, இப்ப மனம் மனம் 2 இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப 3 சொல்லி நா மனம் அப்படிங்கிறதுக்கு என்னது வாசனைன்னு அர்த்தம்.
இந்த 2 சுழி நா மனம்க்கு வந்து உள்ளம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பொருள் வந்து மாறுபட்டு வந்துடும். ஸோ இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள், உச்சரிப்புல சின்ன வேறுபாடு இருக்கும், ஆனா பொருள் வந்து சுத்தமா மாறிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை தான் வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். மயங்கொலிகள் மொத்தம் வந்து நமக்கு 8 இருக்கு. நான் 3 சுழினா 2 சுழினா இந்த நகர நான் வந்து இருக்கு. லா 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 ரா ரா ஆகிய 8மே வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம 8 அப்படின்னு சொன்னோம்னா வந்து மயங்கொலிகள் 8, விடை வந்து 8, சரிங்களா? தொடை 8, பொருள்கோள் 8. சரிங்களா? அப்ப 8 அப்படின்னு நம்ம பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வேற என்ன பாக்குறோம்னா இந்த நா 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 இந்த 3 நாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப நா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இந்த 3 சுழி நாவை நம்ம சொல்லும் போது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 நாவுக்கும் என்ன வித்தியாசம், சப்போஸ் காரணம் கூட்டுல வச்சோம்னா நம்ம டக்குன்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடு பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதுவே இந்த 2 சுழி நாவுக்கு நாவோட நுனி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நா வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த நாவை பொறுத்த வரைக்குமே இந்த நாவை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அந்த சாப்டருக்குள்ள போவோம். இப்ப நான் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா, இந்த நகரம், இந்த நகரம் வந்து தாவுக்கு அடுத்து வருது, தகரத்தை அடுத்து வரும் நா அப்படிங்கிறதுனால இத தன்னகரம் சொல்றோம். சரிங்களா? நம்ம 3 சுழினா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா தன்னகரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்ப தகரத்தை அடுத்து வரும் நகரத்தினால இது தன்னகரம் சொல்றாங்க. அப்ப இந்த நாவை தன்னகரம் சொல்லணும். அடுத்து ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் சொல்லணும். சரிங்களா? இப்ப இந்த பாடம் ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த நாவை வந்து எப்படி சொல்ல போறோம், தன்னகரம்னு சொல்ல போறோம், இதை தன்னகரம்னு சொல்ல போறோம், இதை ரன்னகரம்னு சொல்ல போறோம். இதை அப்படியே நம்ம சொல்லி பழகிட்டோம்னா நமக்கே வந்துடும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இந்த இன் வந்திருக்கா, அப்ப கண்டம். அப்ப டா வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே டா வரிசை வந்திருக்கு, டா வரிசை வந்திருக்கு. டா வரிசை வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து இந்த தன்னகரம் தான் வரும். அதே மாதிரி ரன்னகரத்துக்கு இப்ப மன்றம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நா எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி இன் வரும். அதனாலதான் இந்த நகரத்தை ரன்னகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப ஷார்ட்கட்ஸ் பார்த்துவோம். 3 தான்ப்பா. என்ன சொல்றாங்க, 3 நா மட்டும்தான் சொல்றாங்க. அந்த தன்னகரத்துக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடு பகுதியை தொடுது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். 3 சுழி நா போடுறோமா, அப்ப இந்த தன்னகரம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த 3 ரவுண்டுக்கும் நம்ம நடுவுல ஒரு ரவுண்டா வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இப்ப இதுவே 2 ரவுண்டுனா இது நடுவுல இருக்கிற ரவுண்ட் வந்து நம்ம எடுக்க முடியாது. அதனால நடு பகுதியை அப்படிங்கிறது தான் கீவேர்டு. சரிங்களா? அப்ப நடு பகுதியை அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுனாவே நீங்க வந்து இந்த நானா போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதே இந்த நாவை பொறுத்த வரைக்கும், அதாவது ரன்னகரத்தை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் அப்படின்னு இருக்கு. இது வந்து கீவேர்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே நீங்க என்ன போடணும் அப்படின்னா ரன்னகரம் தான் போடணும். அப்ப முன் அப்படின்னாலே வந்து இப்ப முன் அப்படின்னு வந்திருக்கா, அப்ப முன்னுக்கும் நம்ம வந்து ரன்னகரம் தான் போடுவோம். சோ முன் பகுதி அப்படிங்கிறது தான் கீ. இந்த இடத்துல ரன்னகரம், ராக்கு அடுத்து வரக்கூடிய ஞாபகம் போடணும். ஏன்னா அந்த முன்னுக்கே வந்து என்னது ரன்னகரம் தான் வந்திருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 நாவுக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கும், ஆனா நிறைய இடத்துல கை கொடுக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படி போட்டு இப்படி வருவீங்களா, அப்ப இந்த நகரம் வந்து இந்த நாக்கு மாதிரி வந்திருக்கா, அப்ப வந்து என்ன சொல்லுது, அடி பகுதியை தொடுவதால். இந்த அடி பகுதியை தொட்டுதானே இப்படி நம்ம எழுதும் போதே இப்படி அடியில வந்துதான் இந்த நாவை போடுவோம். சரிங்களா? அப்ப இந்த நகரத்தை வந்து அடிப்பகுதி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இதுதான் கீவேர்டு.
அதை வந்து நகரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப வந்து நம்ம தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் இது எல்லாமே வந்து இணை எழுத்துக்கள். இந்த டாவுக்கு இதான் வரும், இதுக்கு இதான் வரும், இதுக்கு இதான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரிங்களா? பாக்ஸ்லயும் வந்து நம்ம இந்த நானா வேறுபாடை பார்த்தாச்சு. ஓகே. அப்ப கீவேர்டை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுப்பகுதின்னு வந்துச்சுன்னா என்ன போடணும்? 3 சுழி நா போடணும். சரிங்களா? நடுப்பகுதின்னு வந்துச்சுன்னா 3 சுழி நா போடணும். முன்பகுதின்னு வந்துச்சுன்னா 2 சுழி போடணும். அதாவது தன்னகரம்னே சொல்லுவோம். இது தன்னகரம். ஏன்னா 3 சுழி ஏன் சொல்றேன்னா அப்பதான் நடுவுல வரும். சரிங்களா? இது முன்பகுதியில போடணும். அடுத்து இது வந்து அடிப்பகுதி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இந்த தன்னகரத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நகரம். தன்னகரம் வர வேண்டிய இடத்தில் ரன்னகரம், தன்னகரம் வர வேண்டிய இடத்தில் ரன்னகரம் எழுதப்படுமானால் அது வந்து எப்படி சொல்றாங்க? அதுதான் வந்து பொருளே மாறிடும். அப்ப எந்தெந்த இடத்துல என்ன வரணுமோ, எந்த இப்ப 3 சுழி நா தன்னகரம் வர வேண்டிய இடத்துல 3 சுழி நா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெடி. இதுவே ரன்னகரம் வந்துச்சுன்னா அது ஆகாயம். சரிங்களா? அப்ப இதை கூட நம்ம டைரக்டா கூட கேட்கலாம். வானம்னா வெடி, அதனால வான வெடின்னு சொல்றாங்களா அப்படின்றது கூட எனக்கு டவுட்டா இருக்கு. சரிங்களா? அப்ப பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. 3 சுழி நா போட்டோம்னா வேலை, தன்னகரம் போட்டோம்னா. ரன்னகரம் போட்டோம்னா குளிர்ச்சி. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம 3 நா பார்த்திருக்கோம். இது வந்து நடுப்பகுதியை தொடுவதால் வருது, இது முன் பகுதியை தொடுவதால் வருது, இது அடிப்பகுதியை தொடுவதால் வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 நா வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லா பார்க்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே மையமொழி எழுத்துக்கள். ஸோ லா வேறுபாடுல வந்து நம்ம லா பார்க்கிறோம். அப்ப லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லா அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் மகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வா மாதிரியே இருக்கிறதுனால இப்ப லான் போடுறோம் இல்லையா, இது வந்து வாவுக்கு மாதிரியே இருக்கிறதுனால இதை வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப லாவை பொறுத்த வரைக்கும் நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடு பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் சொல்லியிருக்காங்க. இதை பொது லகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுவே வந்து சிறப்பு லா இருக்கு. சிறப்பு லாவை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், இதுதான் டேர்ம், வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்துல ஒலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப லாங்கிறது வந்து தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மா மாதிரியே இருக்கிறதுனால இந்த லகரத்தை மகர லகரம் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 லாவுக்குமே வந்து நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்றாங்க? இது வந்து மகர லகரம், இது பொது லகரம் அல்லது நகர லகரம், இது வந்து சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம். மா மாதிரியே இருக்கிறதுனால மகர லகரம் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப இதுல என்னென்ன ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம் பார்த்துக்கோங்க. இப்ப லான்ற பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து லா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கா. சோ வந்து தடித்து நெருங்குவதால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இதுல வந்திருக்கும். தடித்து இரு பக்கங்கள், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுது. சரிங்களா? இது வந்து மேல் பற்களோட அடியை தொடுவதால் இது வந்து லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவே இந்த லாவுக்கு அதாவது பொது லகரத்துக்கு மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, இது வந்து பற்களின் அடியை தொடுது. பல்லுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லுக்கு எந்த இன்னு போடுவோம்? இதான போடுவோம். அப்ப பற்களின் அடியைன்னு வந்துச்சுன்னா இந்த லா தான். சரிங்களா? வேற எந்த இடத்துலயுமே பல்லுன்ற வார்த்தை வராது. ஓகேவா? நடுப்பகுதியை தொடும்போது இந்த லகரம் வந்து இதுக்கு என்ன ஆகுதுன்னா நடுப்பகுதி. அப்ப இதே மாதிரிதான் இப்ப லா அப்படின்னு சொல்றோமா. சரிங்களா? இது பொது லகரம் தானே. அப்ப பொது லகரத்தை வந்து நம்ம பொதுவா யாராச்சும் பேசணும்னா நடுவுல வந்து அவங்க உட்காந்து பொதுவா பேசுவாங்க. சரிங்களா? இப்ப ஒரு பஞ்சாயத்தே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடுவுலதான் பஞ்சாயத்து தலைவர் உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப பொது லகரத்தை பொறுத்த வரைக்கும் நடுப்பகுதியை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க பொது லகரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப லாவை பொறுத்த வரைக்கும், சிறப்பு லாவை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல் நோக்கு வளைந்து வருடுவதால், வளைந்து வருடுது. சரிங்களா? இப்ப இது ஒரு நாக்குனே வச்சுக்கோங்களேன். இப்ப நாக்கே வந்து வளைந்து வருடுதா, அப்ப வந்து இந்த சிறப்பு லாவை வந்து வளைந்து வருடுவதால் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சுன்னா இது வந்து சிறப்பு லாவுடைய. ஓகேவா? இப்ப இருக்க கீ டேர்ம் மட்டும் சொல்றேன். மேல் பற்களின் அடி அப்படின்னு வந்துச்சுன்னா இல்லு வந்துடும். சரிங்களா?
வகர நகரம் வந்துடும். இதுவே அன்னத்தின் நடுப்பகுதி அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த வரணும்? பொது நகரம் வரணும். ஏன்னா பொதுவாதான் வந்து உட்கார வச்சு நம்ம வந்து பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுப்பகுதி, நடுவுல தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த லா வந்து வளைந்து வருடுவதால் வர்றதுனால இதை வந்து சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன? ஆறு மயமொழி எழுத்து பார்த்துட்டோமா? 6 மயமொழி எழுத்துல இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். சிறப்பு நகரம் முடிச்சதுக்கு அப்புறம் பொருள் வேறுபாடு உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல், விளைவித்தல். சரிங்களா? விளைவித்தல். அடுத்து விலைங்கிறது வந்து விரும்பு, இலைங்கிறது வந்து செடியின் இலை, இலைனா மெலிந்து போதல், இழைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப வந்து இந்த இலை தான் போடணும். பொது நகரம் தான் போடணும். இலைனா நூல் இலை. சரிங்களா? இதுவும் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. மயமொழி எழுத்துக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ரா ரா 6 எழுத்து பார்த்துட்டோம். கடைசியா பார்க்க போற எழுத்து ரா ரா. ரா ராவை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வழக்கத்துல எப்படி சொல்லுவோம்? சின்ன ரா பெரிய ரான்னு சொல்லுவோமா? அப்ப இந்த ராவை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இடையின எழுத்துக்கள்ல வரக்கூடிய எரல வளல அதுல வரக்கூடிய இந்த ராவை வந்து இடையின நகரம் சொல்றாங்க. இந்த ராவை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி சொல்றாங்க? வல்லின எழுத்து. வல்லின எழுத்து என்ன? கசட தபரல வரக்கூடிய எழுத்துனால இதை வந்து வல்லின ரா, வல்லின ரகரம் சொல்றாங்க. இது எரல வளல வரக்கூடிய ராவை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து நமக்கு வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பகுதியை தொட்டுச்சுன்னா இந்த ரா. சரிங்களா? இதுவே நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால், இங்க மைய பகுதியை உரசுச்சுன்னா அது பெரிய ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம். ராவுக்குமே வந்து இப்ப இது வந்து சின்னரா பெரியரான்னு சொல்றீங்களா? அப்போ மைய பகுதிங்கிறது இதுலயும் வந்து இந்த ராவுக்கு அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நுனி பகுதி முதல் பகுதியை தொட்டு வருது. அதே மாதிரி இது வந்து மைய பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது வல்லின ரகரம், இது இடையின ரகரம். மயங்கொலிகள்ல வேற என்ன பாக்குறோம்னா இப்ப ஏரி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏரி அப்படின்னா நீர்நிலை. சரிங்களா? ஏரி நீர்நிலை. ஏரினா மேலே ஏரி, கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. சரிங்களா? இப்ப இயல் 5ல இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த பாடத்துல என்ன பார்த்தோம்னு வந்து கடற்கரை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தாதான் நம்ம அடுத்த பாடம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? மயங்கொலிகள்னு பார்க்கிறோம். மயங்கொலியை பொறுத்த வரைக்கும் 8 எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இதுல வந்து தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் சொல்லிட்டு 3 தான் பார்த்திருக்கோம். எங்கெங்க வருதுன்னு ஷார்ட்கட் பார்த்திருக்கோம். அடுத்து என்ன பார்த்திருக்கோம்? லா லா லா. இது வகர நகரம், இது பொது நகரம், இது சிறப்பு நகரம்னு பார்த்திருக்கோம். அது எங்கெங்க வருதுன்னு ஷார்ட்கட்ஸ் பார்த்திருக்கோம். வேற பொருள் வேறுபாடு பார்த்திருக்கோம். ரா ரா பார்த்திருக்கோம். சின்ன ரா வந்து முதல் பகுதியை தொடுது, அதாவது இடையின நகரம். வல்லின நகரம் வந்து மைய பகுதியை உரசுறதுனால வல்லின நகரம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இயல் பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்த இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அடுத்த இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் இயல் 6 வந்துட்டோம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 5வது இயல்ல இருக்கக்கூடிய முன்னாடி 5வது இயல்ல தான் பார்த்தோமான்னு பார்த்துக்கிறேன். ஆமா, 5வது இயல்ல மயங்கொலிகள் தான் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 6வது இயல்ல இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே சுட்டி எழுத்துக்கள். வினா எழுப்புவதற்கு கேள்வி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப சுட்டி எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இடத்துல, அதாவது அவன், அவள், இவள், அவள், அவன், இவள், அங்கு, இங்கு, அங்க, இங்க ஆகிய சொற்களை வந்து ஒழித்து பார்க்கும்போது உன்னை சுட்டி காட்டுது. ஸோ சுட்டி காட்டுவதற்காக முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களை காரணமா இருக்கு. ஸோ அதனால ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள் எனப்படும். அப்ப சுட்டி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்துக்களுமே சுட்டி எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சுட்டி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 எழுத்துக்களை வந்து சுட்டி எழுத்துக்கள்
பார்த்தோம். சுட்டுலயே வேற என்னென்ன சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அகச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்னா அவன், இவன், அது, இது சொற்கள்ல இருக்க சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. இப்ப ஒரு சுட்டு எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப அவன், இவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவன்ல இருக்கக்கூடிய சுட்டு எழுத்து என்னது? ஈ. அப்ப ஈ வந்து இங்க ஈய மட்டும் நம்ம பிரிச்சு எழுதிட்டோம்னா அந்த மிச்ச சுட்டு எழுத்துக்கள் தவிர மிச்சம் இருக்கிற எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து பொருள் தராது. சோ அப்படி பொருள் தராம அந்த வார்த்தைக்குள்ளேயே இருந்து சுட்டை வந்து குறிச்சிச்சுன்னா அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுவே புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னா, இப்ப அவ்வானம் இதை பிரிச்சு பாருங்க. இப்ப இந்த சுட்டு எழுத்தை வந்து நம்ம நீக்கிட்டோம்னாலும் இந்த பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். சோ அப்படி பொருள் தரக்கூடிய எழுத்துக்களை வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுட்டு எழுத்துக்கள் வந்து வெளியே இருந்து அந்த வார்த்தைக்கு வெளியே இருந்து பொருள் தரக்கூடியதுனால இதை வந்து நம்ம புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன, சேய்மை சுட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு பேர்லயே வந்துச்சு. பக்கத்துல இருக்கிறத சொன்னா அண்மை சுட்டு, தூரத்துல இருக்கிறத சொன்னோம்னா சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இதெல்லாம் வந்து அருகில இருக்கிறத சுட்டி காட்டுவதனால இதை வந்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்தே வந்து ஈதான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சேய்மை சுட்டை பொறுத்த வரைக்கும் அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள்ல வந்து தொலைவில் இருக்கக்கூடியதை வந்து குறிக்குது. அதனால இதை வந்து நம்ம சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. சரிங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ. சரிங்களா? இதை வந்து நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அண்மை சுட்டுக்கு வந்து ஈ தான் வந்து வரும். சரிங்களா? ஈன்ற எழுத்து தான் அண்மை சுட்டை குறிக்கக்கூடிய சுட்டெழுத்து. சரிங்களா? அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூரத்துலயும் இல்ல, பக்கத்துலயும் இல்ல, இடையில இருக்கு. அப்ப அதை எப்படிப்பா சொல்றது அப்படின்னு சொன்னா ஊ அப்படிங்கிற எழுத்தை வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப உது, உவன் அப்படிங்கிறது வந்து இடையில இருக்கக்கூடிய பொருட்களை சொல்லக்கூடிய இல்லது இடையில இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடிய சுட்டெழுத்தை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா ஊ அப்படிங்கிற எழுத்தை வச்சுதான் சொல்றோம். சரிங்களா? அடுத்து சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சுட்டெழுத்துக்கள் ஆ, இ, ஊன்னு பார்த்தோம். அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம். அண்மை சுட்டுனா என்ன, சேய்மை சுட்டுனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சுட்டு திரிபு. சாரி, சுட்டு திரிபை பொறுத்த வரைக்கும் அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். அப்ப ஆன்ற எழுத்து வந்துச்சுனாவே நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்? புறச்சுட்டுகள் சொல்லி பார்த்தோமா? அப்ப இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த, இந்தன்னு சொல்லி மாறி வர்றதுனால இந்த எழுத்துக்களை வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவ்வாறு ஆ, இ, ஊ சாரி ஆ, இ இந்த இடத்துல வந்து திரிந்து வந்திருக்கு. அதனால வந்து இதை சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இந்த இயல்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கிறோம். வினா எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல நமக்கு சுட்டெழுத்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வினா எழுத்துக்கள் வருது. சாரி, சுட்டு எழுத்துக்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள். அப்ப வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, வினா எழுப்பதற்கு வினாவை வந்து நம்ம வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லோட இடையிலே இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையிலே இடம்பெறும், இறுதியிலே இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா 5 வகைப்படும். சரிங்களா? அப்ப ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5மே வினா எழுத்துதான். அப்ப இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் வந்து நான் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டேன், நீங்களும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எறும்பும் யானையும் ஆட்டோல ஏறி போச்சா, இதுதான் வந்து இந்த இடத்துல நான் ஷார்ட்கட்டா பயன்படுத்தினேன். ஸோ வந்து எறும்பும் யானையும் ஆட்டோல ஏறி போச்சான், இதுதான் வினா எழுத்துக்களுடைய ஷார்ட்கட். சரிங்களா? அதே மாதிரி
இப்ப ஏ யா இது ரெண்டு மட்டும் மொழியில முதல்ல வரும். சரிங்களா? மொழியின் முதல்ல வரக்கூடியது ஏ யா. எக்ஸாம்பிளுக்கு எங்கு, யாருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வினா எழுத்தா கேட்போம். எப்ப கேட்போம்? அது கேட்கும் போது அந்த வினா எழுத்து அந்த சொல்லுக்கு முதலில் வருது. சரிங்களா? அதே மாதிரி மொழியின் இறுதியில வரக்கூடியது ஆ ஓ. பேசலாமா, தெரியுமோ அப்படிங்கிறதும் வந்து எங்கே வருது? இறுதியில வருது. எது? இந்த ஆவும் ஓவும் இறுதியில வருது. சரிங்களா? இறுதியில வருது. அப்ப ஏ அப்படிங்கிறது வந்து எங்க வரும் அப்படின்னு சொன்னோம்னா முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். அதாவது நம்ம ஒரு வினா எழுத்து கேட்கும் போது முதல்லையும் வரலாம். இப்ப இன்னு கூட்டல் ஏன்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்ப இந்த ஏங்கிறது வந்து வினா எழுத அமைஞ்சிருக்கு. அப்ப முதல்லையும் இறுதியிலையும் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அகவினா புறவினா சொல்லி பார்க்க போறோம். அங்க எப்படி நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி அகவினானா என்ன, புறவினானா என்ன, அங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். இப்ப எது, யார், ஏன் இச்சொற்கள்ல இருக்க வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து நமக்கு பொருள் தராது. சோ அங்க வந்து வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து பொருள் தர்றதுனால இத வந்து அகவினா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பொருள் இருக்காது. சோ இத வந்து அகத்தே இருந்து வினா பொருளை தருவதனால இதை வந்து அகவினான்னு சொல்றோம். அடுத்து புறவினா. புறவினாவுக்கு வந்து இப்ப அவனா அப்படின்னா இதை வந்து நீங்க அவன் கூட்டல் ஆண் சொல்லி பிரிக்கலாமா? இதை எப்படி பிரிக்கலாம்? அவன் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இந்த வினா எழுத்தை நீக்கிட்டீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து பொருள் தரும். சரிங்களா? அப்படி பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து புறத்தே வந்து வினா பொருளை தருவதனால இத புறவினான்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மதிப்பீடு வந்துச்சு. சோ வந்து இந்த இலக்கணத்துல நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். சுட்டு எழுத்துக்கள்னா என்ன, வினா எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சுட்டு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து 5 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள் 3 இருக்கு, வினா எழுத்துக்கள் 5 இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கோம். வினா எழுத்துக்களுக்கு வந்து எறும்பும் யானையும் ஆட்டோல ஏறி போச்சான் அப்படிங்கிற மாதிரி 5 எழுத்து பார்த்திருக்கோம். சுட்டு எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஆ இ ஊ அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த தற்காலத்துல இதை வந்து வழக்கத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். வேற என்ன பார்த்திருக்கோம்? அகச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம், புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தோம், அண்மை சுற்றுனா என்ன, சேமை சுற்றுனா என்னன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஊ பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஊ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றை சுட்டி காட்ட, இடையில் இருக்கிறத சுட்டி காட்டுவதற்கு வந்து நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரிங்களா? வேற என்ன பார்த்தோம்? சுட்டு திரிபுனா என்னன்னு பார்த்தோம். அம்மரம், அந்த வீடு, இந்த வீடு அப்படிங்கிறது வந்து எப்படி மாறும்? ஆ இ அப்படிங்கிறது வந்து அம்மரம் இவ்வீடுங்கிறது அந்த மரம் இந்த வீடுன்னு மாறும். ஸோ இந்த மாற்றம் பெற்றதை வந்து சுட்டு திரிபுன்னு சொல்றோம். வினா எழுத்துக்கள் எறும்பு யானையும் ஆட்டோல ஏறி போச்சாம். சரிங்களா? ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல வரும், ஆவும் ஓவும் இறுதியில வரும், ஏங்கிறது மட்டும் இடையிலே முதல்ல வரும், இறுதியிலே வரும். அகவினா புறவினா அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ இயல் 6ல இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம போக போறது இயல் 7. டைரக்டா இயல் 7ல இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு டைரக்டா போயிடுவோம். சரிங்களா? 4 வகை சொற்கள். இதை வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வந்து டைரக்டா வந்து இலக்கணத்துக்குள்ள போறோம். ஸோ 4 வகை சொற்கள் பத்தி பார்க்க போறோம். 4 வகை சொற்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சொல்லுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 வகையா வந்து இலக்கண அடிப்படையில வந்து சொல்ல வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்ன அடிப்படையில பிரிச்சிருக்காங்க? இலக்கண அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. அப்ப பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன, இது மட்டும் தான் பார்க்க போறோம். இது ஒரு சின்ன பாடம் தான். சரியா? கடகடன் பார்த்துடலாம். ஓகே. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவதுதான் வந்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தனித்து வந்து பொருள் தருது, தொடர்ந்து வந்து பொருள் தருது.
சோ இலக்கண அடிப்படையில் சரிங்களா, இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. சோ பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ 4 வகை சொற்கள் இருக்கு. அது வந்து பெயர், வினை, இடை, உரி. அப்ப பெயரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு பெயரை குறிக்கணும். ஒரு பெயரை குறிச்சிச்சுனாவே ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அவ்வளவுதான். பெயர்ச்சொல்லுக்கே அவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷனே சரிங்களா. ஒரு நாற்காலினாலும் பெயர் தான், ஒரு கண் அப்படின்னு சொன்னோம்னாலும் கண்ணுனாலும் பேர் தான், ஓடுதல்னாலும் பேர் தான், நன்மைனாலும் பேர் தான். இது எல்லாமே என்ன சொல்லுதான். சொல்ல பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், பெயர் சொல்லுன்னு சொல்லணும் சரிங்களா. இலக்கண குறிப்புன்னு கேட்டீங்கன்னாதான் இது நன்மைக்கு வந்து பன்மை தொகை, ஓடுதல் வந்து தொழில் பெயர், சினை பெயர், கண்ணுங்கிறது சினை பெயர் அப்படிங்கிற மாதிரி வரும். சொல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது என்ன வகையான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல் சரிங்களா. அதே மாதிரி வினைச்சொல். வினைனா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. வினைனா என்ன, செயல். ஒரு வினை, வினை அப்படிங்கிறது செயல், ஒரு செயலை குறிக்குது. வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடைச்சொல்னு சொல்றோம். அப்ப பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல்லுதான் இடைச்சொல்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம் கூட்டிலே கேட்கலாம். இது தனித்து இயங்காது. இடைச்சொல் எப்பவுமே தனித்து இயங்காது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லுதான் வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இப்ப இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மற்று, ஈ. இது எல்லாமே இடைச்சொல்லுக்கு தான் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து உரிச்சொல்னா என்னன்னு பாக்குறோம். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையினை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநகரம் சால சிறந்தது. மானா பெரிய நகரம், சால சிறந்தது மிகச்சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதோட சொல்ல அதை வந்து மிகைப்படுத்தி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம உரிச்சொல்ல வந்து பயன்படுத்துறோம் சரிங்களா. இவ்வளவுதான் என்னது 4 வகை சொற்கள்னா என்னன்னு பார்க்கிறோம். அவ்வளவுதான். இலக்கண அடிப்படையில வந்து 4 வகையா இருக்கு. சொல்ல பொறுத்த வரைக்கும் தனியா இருந்தும் பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்தும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லி பார்த்திருக்கோம் சரிங்களா. இந்த பெயர், வினை, இடை, உரி இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த இயல்பு எல்லாமா. இயல் 8, இயல் 7 பார்த்தோம். இப்ப நம்ம வந்து அடுத்து இயல் 8ல இருக்கக்கூடிய பெயர் சொல் மட்டும் பார்க்க போறோம். இலக்கண அடிப்படையில வந்து சொல் வந்து 4 வகைப்படும் பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய பெயர் சொல் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பெயர் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் இது எல்லாமே வந்து என்னது, இது எல்லாமே வந்து பெயரை குறிக்குது சரிங்களா. ஒன்றன் பெயரை குறிக்கிற சொல்லுதான் பெயர் சொல் சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துக்கோம். அந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 6 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. பெயர் சொல் 6 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 4 வகைப்படும். அதுல ஒண்ணுதான் பெயர் சொல் சரிங்களா. பெயர் சொல்ல பொறுத்த வரைக்கும் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழில் பெயர் இது எல்லாமே வந்து 6 வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொருட்பெயர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொருட்பெயரை பொறுத்த வரைக்கும் பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர். இது உயிர் உள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிர் அற்ற பொருளாவும் இருக்கலாம் சரிங்களா. சோ இது ஒரு உயிர் உள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிர் அற்ற பொருளாவும் இருக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே வந்து என்னதுதான் பெயர் சொல்லு. அதுவும் பொருட்பெயர், பெயர் சொல்ல இருக்கக்கூடிய பொருட்பெயரை குறிக்கும் சரிங்களா. அடுத்து இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். ஒரு இடத்தோட பெயரை குறிச்சுச்சுன்னா அது வந்து இடப்பெயர் சரிங்களா. சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இது எல்லாமே பெயர் சொல்லுதான். குறிப்பா இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லுன்னு சொல்றாங்க. அடுத்து காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் தான் வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே காலப்பெயர் சரிங்களா. சினைப்பெயர். சினைனா ஒரு உறுப்பு சரிங்களா. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர் சொல்லியிருக்காங்க. கண், கை,
இலை, இலை இது எல்லாமே சினை பெயர். சரிங்களா? அடுத்து பண்பு பெயர். பண்பு பெயர், தொழில் பெயர். சரிங்களா? இதோட வந்து 6 வகையான பெயர்கள். ஸோ இது கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கா 6 வகை பெயர் சொல்லுக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இடுகுறி பெயர், காரண பெயர் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பாடம் வந்து முடியும். சரிங்களா? சரி. அப்ப பண்பு பெயர்னா என்ன? பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இது எல்லாமே பொருளோட பண்பை குறிக்குது. ஸோ வந்து இதை வந்து பண்பு பெயர்னு சொல்றாங்க. அடுத்து தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். இப்ப படித்தல், ஆடுதல், நடித்தல் இது எல்லாமே ஒரு தொழிலை குறிக்குது. அப்ப இதை வந்து நம்ம தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 6 வகை பெயர் சொல்லுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, என்ன சான்று அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு ஷார்ட்ஸே வந்து போட்டுருக்கோம். காவியா புத்தகம் படித்தாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் பெயர். புத்தகம் அப்படிங்கிறது பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றார், அப்ப அந்த இடத்தை குறிக்குது, அதனால வந்து இது இடப்பெயர். மாலையில் விளையாடினாள், அப்ப இது ஒரு காலத்தை குறிக்கிறதுனால கால பெயர். காவியா தலை அசைத்தாள், இது சினையை குறிக்கிறதுனால சினை பெயர். இனிமையாக பேசினாள், பண்பு பெயர்னு சொல்றாங்க. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும்னு சொல்றாங்க, இது வந்து தொழில் பெயர்னு சொல்றோம். இது எல்லாமே 6 வகை பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புத்தகம், பொருள், பள்ளி, இடம், மாலை, காலம், தலை வந்து சினை, இனிமைங்கிறது வந்து பண்பு, ஆடுதல்ங்கிறது தொழில். சரிங்களா? அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கு. இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன அப்படின்னா, இடுகுறி பெயர்னா நம்ம முன்னோர்கள் வந்து எந்த பொருளுக்கு ஒரு பொருளுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அதை காலகாலமா நம்ம வந்து பயன்படுத்திட்டு வர பேர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? சில பொருளுக்கு அதுக்கு காரணம்லாம் இருக்காது, மண்ணு அதுக்கு காரணம் கிடையாது, ஆனா அதோட பேரு இடுகுறி பெயர் மண்ணு. சரிங்களா? இப்ப காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காரண பெயர்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இப்போ ஒரு 4 கால் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு கரும்பலகை இது எல்லாமே வந்து காரண பெயர்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இடுகுறி பெயர்லயே வந்து 2 இடுகுறி பெயர் இருக்கு. ஒன்னு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சொற்கள்ல வந்து இடுகுறி பெயர், காரண பெயர் சொல்லிட்டு 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப இடுகுறி பெயரை பொறுத்த வரைக்கும் நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் எதுவுமே கருதாமல் பெயரிட்டு வழங்கி வந்திருக்காங்க. அதை வந்து இடுகுறி பெயர் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண், மரம், காற்று இது எல்லாமே வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னா, இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மரம் இருக்குன்னா எல்லா வகையான மரத்தையுமே குறிக்கும். காடுன்னு இருக்குன்னா எல்லா வகையான காடையுமே குறிக்கும். அப்ப இதை வந்து பொதுவா சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்றோம். சாரி, இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்னன்னா, குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப மாமரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மரம்னு மட்டும் வந்துச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர். இதுவே மாமரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். மரத்துல இருக்கக்கூடிய மாங்காய் மரத்தை சொல்றதுனால அது வந்து மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கருவேலங்காடு வெறும் காடு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, இடுகுறி பொது பெயர். கருவேலங்காடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்றோம். சரிங்களா? காரண பெயர். காரண பெயரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டு இருக்காங்க. காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்குற பெயர்னால அதை வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணத்துல அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி நாற்காலி, கரும்பலகை. காரண பெயர்லயும் 2 இருக்கு, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஓகேவா? அப்ப காரண பொது பெயர்னா என்ன, காரண சிறப்பு பெயர்னா என்னன்னு சொல்லி காரண பொது பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்கிறது. பறவை, பறவை பறக்கிறதுனால அதை வந்து பறவைன்னு சொல்லியிருக்காங்க. அணி, அணிகள் வந்து ஒரு அணிகலனை குறிக்குது. அப்ப அணிகலனை குறிக்கும் போது இந்த இடத்துல வந்து நம்ம அதை காரண பொது பெயர், அணிகிறதுனால அதை அணிகலன்னு சொல்லியிருக்காங்க, அணின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுவும் வந்து காரண பொது பெயர். ஓகே. அடுத்து காரண சிறப்பு பெயர்.
இப்ப காரண சிறப்பு பெயர்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் வந்து சிறப்பிச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் காரண சிறப்பு பெயர். இப்ப வளையல் அப்படிங்கிறதுனா வளைஞ்சிருக்கிறதுனால அதை வந்து வளையல் சொல்றோம். இப்ப அணினா நம்ம அணிகலன்னு சொல்லிட்டோம், குறிப்பா அது வளைஞ்சிருக்கிறதுனால வந்து அதை வளையல்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அதை வந்து காரண சிறப்பு பெயர்ல சொல்லணும். மரங்கொத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பறவைன்னு சொன்னா அது காரணம் பொது பெயர். மரம் கொத்தி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த இயல்ல இருக்கக்கூடிய இது வந்து நம்ம முடிச்சு இந்த பாடத்துல நம்ம வந்து காரண சிறப்பு பெயர் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து இயல் 8க்கு போயிடலாம். இயல் 8ல இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இயல் 8ல இயல் 8 தான் சாரி நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு பெயர், இடப்பெயர், காலப்பெயர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க இது வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இயல் 9. சரிங்களா? டைரக்டா வந்து இலக்கணத்துக்குரியது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இயல் 9ல அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களோட இயல்புன்னு சொல்லிருக்காங்க. நம்ம அணிகலன்களால அழகுபடுத்திக் கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது போல கவிஞர்கள் வந்து தங்கள் கற்பனை திறத்தாலும் இதெல்லாமே வந்து கதை தான். பட் வந்து அணினா என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அணினா என்ன அப்படின்னா அழகு. அணி என்பதற்கு என்ன பொருள்? அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அவ்வளவுதான். இந்த பேர அழகுதான் அழகு என்பது பொருள். அதே மாதிரி கவிஞர்கள் வந்து நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை வந்து அழகுபடுத்துறதுக்காக இந்த அணியை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்காக சொல்றதுதான். சரி, ஓகே. இப்ப இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். இயல்பு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடி உள்ளது உள்ளபடியே அழகுடன் வந்து கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளது உள்ளபடி இருக்கணும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேரு தன்மை நவிர்ச்சி அணி. இப்ப பாத்தீங்கன்னா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. ஓகே, தோட்டத்தில் ஒரு வெள்ளை பசு மேய்ஞ்சு விட்டது. அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதையே கவிஞர் வந்து ஒரு கவிதையா வடிச்சு கொடுத்துருக்காரு. யார் அவரு? கவிமணி தேசிக விநாயகனா. ஓகேவா? சோ வந்து அம்மா என்பது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இது எல்லாமே வந்து என்ன அணின்னு கேட்டாங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லணும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து தன்மை நவிர்ச்சி அணி. சரிங்களா? இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே பாடலெல்லாம் வந்து திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரியில வந்து அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்வு நவிர்ச்சி அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. ஒரு பொருளோட இயல்பு இருக்கு, ஆனா அதை வந்து மிகைப்படுத்தி, அதாவது அழகுபடுத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதுக்கு என்ன அணி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்படி பயன்படுத்தக்கூடிய அணிக்கு பேரு உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு தாய் வந்து தாலாட்டு பாடுறாங்க. ஸோ தாலாட்டுல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்றதுனா, இது வந்து ஒரு தாலாட்டு பாடல். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளோட இயல்பை வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. குளிக்க வைக்க போகும்போது ஒரு அம்மா வந்து பாட்டு பாடுறாங்க. அந்த இடத்துல அவங்க தாத்தாவை பத்தி புகழ்ந்து பாடுறாங்க. சோ உயர்வா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உயர்வு நவிர்ச்சி அணியை வந்து கவிஞர் வந்து பயன்படுத்தி இருப்பாரு. சரிங்களா? இதுல 2 அணி மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். வேற ஃபுல்லா மொழி ஆல்பம்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பாருங்க. எக்ஸசைஸ்க்கு மட்டும் தனி வீடியோ வேணும்னாலும் நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? இப்ப கண்டென்ட்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த சேனல் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, அப்ப கண்டென்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோன்றதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம முடிச்சுக்குவோம். இதே மாதிரி 7th க்கும் 8th 9th சொல்லிட்டு நம்ம இலக்கணம் மட்டும் தனியா வந்து பாடுறோம்.
பிளேலிஸ்ட்லையும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்துருக்கோம், முதலெழுத்தும் சார்பெழுத்தும் பார்த்துருக்கோம், மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், அதே மாதிரி இன எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோம், மயமொழிகள் பற்றி பார்த்தோம், வேறு என்ன பார்த்தோம், சுத்தி எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 4 வகை சொற்கள் பற்றி பார்த்துருக்கோம், இலக்கண வகையில் 4 வகை சொற்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம், பெயர் சொல் பற்றி பார்த்துருக்கோம், அணி இலக்கணம் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ சிஸ்டர் இருக்கக்கூடிய 9 இயல்களும் வந்து இதோட முடிஞ்சு, அதாவது இயல்களில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.